திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 270, அதிகாரம் தவம். இது மகாபாரதத்திலே கூறப்பட்ட ஒரு நிகழ்வு. பாண்டவர்கள் தங்களுக்கென்று ஒரு நாட்டினையும் அதற்கு ஒரு தலைநகரையும் உருவாக்க நினைத்தனர். அதற்காக மயன் என்கின்ற ஒரு சிற்பக் கலைஞரை வரவழைத்தனர். அவர் சிறந்த ஞானோதயம் பெற்றவர். அவரிடம் ஒரு நகரினை புதிதாக உருவாக்க எவ்வளவு பணம் தேவைப்படும் என கேட்டனர். அதற்கு மயனோ, ஒரு அழகிய அற்புதமான நகரினை உருவாக்க எவ்வளவு பணம் வேண்டுமோ அவையெல்லாம் உங்களுக்காகவே ஆபரணமாய் ஒரு காட்டில் உள்ள குளத்தில் இருப்பதாக சொன்னார். அப்புண்ணும் பொருளும் யாருடையது என கேட்டனர். அதற்கு மயன், விடபருவன் என்னும் அசுரகுல வேந்தன் ஒருவர் இருந்தார். அவர் குபேரனை விட செல்வ வளங்களில் சிறந்து இருந்தார். செல்வத்தை மக்களுக்காக வாரி வாரி வழங்கினார். விடபருவரின் கடைசி காலம் நெருங்கியது. மீதமுள்ள பொன்னும் பொருளையும் நல்லவர்களுக்கு சேர வேண்டும் என நினைத்தார். நல்ல தவமுடைய தர்மவான்கள் உலகில் தோன்றும் போது அவர்களுக்கு இந்த செல்வம் எல்லாம் சேரட்டும் என்று சொல்லி பொன்னையும் பொருளையும் ஒரு குளத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறார் என்று மயன் சொன்னார். அதனை சென்று எடுத்து வாருங்கள் என்று அன்போடு கூறினார். பாண்டவர்கள் சில சேவகர்களை அனுப்பி அப்புதையிலை எடுத்து வரச் செய்தனர். அப்பொருள்களை கொண்டு மயன் ஒரு அழகான நகரை உருவாக்கினார். அது இந்திரலோகத்தை காட்டிலும் சிறந்து இருந்ததால் இந்திரபிரஸ்தம் என்று பெயரிட்டனர். பாண்டவர்கள் தவமேன்மை கொண்டவர்கள் என்பதால் தான் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கிடைத்தது. அதனை கொண்டு மக்களுக்காக சிறந்த நகரை கட்டியதால் புகழும் கிடைத்தது. இவ்வுலகில் செல்வந்தர் சிலரே உள்ளனர், வறியவரோ பலர் உள்ளனர். வாழ்வின் தவத்தால் சிறந்து விளங்குபவர்களுக்கு செல்வம் தானாகவே வந்து சேரும் என்பதை இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அவம் செய்தால் வறுமை, தவம் செய்தால் செழுமை.